ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வர எல்லாரும் அவாய்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு வெஜிடபிள் பாவக்காய். ஆனால் அதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த பாவக்காவை இப்படி செஞ்சு கொடுங்க, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கிறிஸ்பி அண்ட் ஸ்பைசியான பாவக்காய் எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. பாவக்காவை நல்லா அலசிட்டு ரவுண்டாக தின்னாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ஒல்லியாக கட் பண்ணியிருக்கேன்னு. ரவுண்டாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது மசாலா மிக்சிங் பாத்திரலாம் ஒரு பேன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வத்தப்பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, பாவக்காய் வறுவலுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெயோடு சேர்த்து மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். பாவக்காயில் எல்லா பக்கமும் மசாலா படுற மாதிரி ஒன்று போல் பெரட்டி விட்டுக்கோங்க. பொறுமையாக எல்லா பக்கமும் சேர்ற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பாவக்காயில் மசாலா நல்லா இறங்கணும். நல்லா பரட்டி விட்டுட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுற போகிறோம். இப்போது 10 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாவக்காய் மசாலாவெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கும். பாவக்காயிலிருந்து தண்ணி கொஞ்சம் ரிலீஸ் ஆகிருக்கும். அதெல்லாம் ஒன்று போல் மறுபடியும் பாவக்காவோடு சேர்த்து பரட்டி விட்டுக்கிறோம். இதே போல் மறுபடியும் ஒன்று போல் பரட்டி விட்டுக்கோங்க. இப்போது தோசைக்கல் எடுத்திருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாவில் பரட்டி வச்சுருந்த பாவக்காவை ஒன்றா எடுத்து வச்சுக்கிறேன். பாவக்காய் வேகிறதுக்கு சுற்றி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது ஸ்பைசியான பாவக்காய் வறுவல் தான். ஸோ நீங்கள் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் மெதுவாக பரட்டி போடுங்க. இதே போல் எல்லா பாவக்காவும் ஒரு பக்கம் வெந்ததும் மறுபக்கம் பெரட்டி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா சூப்பராக கிறிஸ்பியாக பாவக்காய் நமக்கு கிடச்சிரும். இதை அப்படியே தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அகைன் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் மசாலா தடவி வேக வச்சு எடுத்துருக்கிற பாவக்காவை சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸுக்கு கையெடுக்காமல் பரட்டி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான கிறிஸ்பி பாவக்காய் வீட்டிலையே ரெடி. இதில் மசாலா தடவி வேக வச்சு எடுத்ததுனால இந்த பாவக்காயில் கசப்புத்தன்மை அவ்வளோவா இருக்காது. பாவக்காய்னாலே அவாய்ட் பண்ணுற கிட்ஸ் கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கர்ட் ரைஸ்க்கெல்லாம் இதை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், அவ்வளோ டெம்டிங்காக இருக்கும். வீக்லி ஒன்ஸ்னாலும் பாவக்காய் சேர்த்துக்கிடணும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.